Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30 days challenge சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான். இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இப்போ ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தினமும் சமையலுக்கு பயன்படுத்துகிற நிறைய ஸ்பைசஸோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 37 ஸ்பைசஸோட இங்கிலீஷ் நேம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் அப்படின்னா நறுமண பொருட்கள் அல்லது வாசனை பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பொருட்களை நம்ம சமையலில் சேர்க்குறப்போ சமையலுக்கே வந்து ஒரு வாசனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம 37 ஸ்பைசஸோட இங்கிலீஷ் நேம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம தினமும் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தான். இதோட தமிழ் பேர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் நேம் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய வந்து மெடிசினல் யூசஸ் இருக்குது. அதாவது இதை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்தெந்த விதத்தில் வந்து நல்லது அப்படின்றதையும் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரிஞ்சி இலை அல்லது பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதோட இங்கிலீஷ் நேம் வந்து பே லீஃப் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம உடம்புல வந்து இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த பே லீஃப் வந்து பயன்படுது. ஸோ பிரிஞ்சி இலையோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து பே லீஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பட்டை அப்படின்றதோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து சினமன் அப்படின்னு சொல்லணும். இந்த பட்டையை நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லையுமே பயன்படுத்துவோம். ஏன்னா இது நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே பயன்படுது. ஸோ பட்டை அப்படின்றதோட இங்கிலீஷ் நேம் வந்து சினமன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கிராம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து க்ளோவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நமக்கு ஏதாவது பல்வலி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிராம்பு வச்சோன்னா பல்வலி சரியாகும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களோட உற்பத்தியையும் வந்து இந்த கிராம்பு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராம்பு அப்படின்றதோட இங்கிலீஷ் நேம் வந்து க்ளோவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நட்சத்திர சோம்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். நம்ம பிரியாணி செய்கிறப்பெல்லாம் அதை வந்து போடுவோம். ஸோ அதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்டார் ஆனஸ் அப்படின்னு சொல்லணும். இதுவும் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே பயன்படுது. அடுத்து ஏலக்காய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஸ்வீட்லேயுமே நம்ம போடுவோம். ஸோ அதோட இங்கிலீஷ் நேம் வந்து க்ரீன் கார்டமம் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாமிட் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜாதிக்காய் அப்படின்னா நட்மெக் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஜாதிக்காய் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நட்மெக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து மேஸ் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நமக்கு வாமிட் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஜாதி பத்திரியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து மேஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இஞ்சி. இஞ்சி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஜிஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம்க்கு வந்து இந்த இஞ்சி சாறு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லும்போது ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை பூண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து கார்லிக் அப்படின்னு சொல்லணும். இது நமக்கு ஏதாவது வாயு தொல்லை இருந்தாலோ நமக்கு ஏதாவது சளி இருமல் ஏதாவது இருந்தாலோ இந்த வெள்ளை பூண்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து கார்லிக் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சுக்கு அப்படின்னா அதோட இங்கிலீஷ் நேம் வந்து ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி டைஜஷனுக்கும் வந்து ரொம்பவே இந்த சுக்கு அப்படின்றது வந்து பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கறிவேப்பிலை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் நேம் வந்து கறி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம எல்லா சமையலுக்குமே நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த கறி லீவ்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால இது நம்ம ஹீமோக்ளோபினை வந்து சரியாக வச்சுருக்க உதவுது. அதனால நமக்கு வந்து இரத்த சோகையெல்லாம் வராமல் தடுக்குது. ஸோ கறிவேப்பிலை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து கறி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து கொத்தமல்லி தழை அப்படின்றதும் அதுக்கு இங்கிலீஷில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது புதினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்லும்போது மின்ட் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னா இது நம்ம நல்ல பசியை தூண்டுறதுக்கு பயன்படுது. அதே சமயத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த புதினா பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து மின்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பச்சை மிளகாய் அப்படின்னா அதை இங்கிலீஷில் சொல்லும்போது க்ரீன் சில்லி அப்படின்னு சொல்லணும். இதனால என்ன பயன் அப்படின்னா இதில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் இது வந்து சர்க்கரை நோய் வராமலும் தடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிவப்பு மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது ரெட் சில்லி அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது நமக்கு புற்றுநோய் வராமலும் அதே மாதிரி இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சிவப்பு மிளகாய் பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து ரெட் சில்லி அப்படின்னு சொல்லணும். அடுத்து குடை மிளகாய் அப்படின்னா கேப்சிகம் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு சைனஸ், சளி, இந்த தொண்டை வலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து இந்த குடை மிளகாய் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மஞ்சள் அப்படின்னா அதோட இங்கிலீஷ் நேம் வந்து டர்மரிக் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம அதிகமாகவே நம்ம சமையலில் வந்து பயன்படுத்துகிறோம். இதுவும் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதே சமயம் இது ஏதாவது சளி, ஜலதோஷம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மஞ்சள் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும்போது டர்மரிக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் உப்பு அப்படின்னா அதோட இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சால்ட் அப்படின்னு சொல்லணும். இது கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபுட்டுலேயுமே வந்து உப்பு சேர்க்காமல் நம்ம செய்யவே முடியாது. ஸோ இந்த உப்புன்றது நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம், எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறோம். இதோட இங்கிலீஷ் நேம் வந்து சால்ட் அப்படின்னு சொல்லணும். இதனால என்ன பயன் அப்படின்னா இதில் இருக்கிற அயோடின் சத்துனால தான் நம்மளோட தைராய்டோட சுரப்பி வந்து இது கரெக்டாக இது வேலை செய்ய வைக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கடுகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்லும்போது மஸ்டர்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நம்ம டெய்லியும் நம்ம தாளிக்கிறப்ப கடுகு போடாமல் தாளிக்க மாட்டோம். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது நம்ம உடம்புல புற்றுநோய் செல்களை வந்து வளர விடாமல் தடுக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த கடுகு பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சீரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து cumin சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதோட தண்ணீர், அதாவது சீரக தண்ணீர் வந்து நமக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே பயன்படுது. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு எதுக்களிப்பு இருந்தது அப்படின்னா இந்த சீரக தண்ணீர் அதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீரகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் cumin சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கருஞ்சீரகம் அப்படின்னா பிளாக் cumin சீட்ஸ் அப்படின்னு அதோட இங்கிலீஷ் நேம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது ஆஸ்துமா, ஏதாவது சுவாச பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் வந்து அதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருஞ்சீரகம் அப்படின்னா இங்கிலீஷில் பிளாக் cumin சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் மிளகு அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும்போது பெப்பர் அப்படின்னு சொல்லணும். அதாவது மிளகு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நமக்கு ஏதாவது நெஞ்சு சளி, ஜலதோஷம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிளகு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட டைஜஷனுக்கும் இந்த மிளகு அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லும்போது பெப்பர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கொத்தமல்லி அப்படின்னும் இதை சொல்லுவாங்க, தனியா அப்படின்னும் சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்லும்போது கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதுவும் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி நமக்கு வந்து எதுவும் வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த தனியா வந்து ரொம்பவே பயன்படுது. ஸோ நம்ம தனியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வெந்தயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃபெனுக்ரீக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம அதிகமாகவே வந்து வெந்தயம் வந்து பயன்படுத்துவோம். இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து சர்க்கரை நோயை வந்து வராமல் தடுக்குது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெருங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் சொல்லும்போது அசஃபோட்டிட்டா அப்படின்னு சொல்லணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம வந்து எல்லா இதுலேயுமே வந்து நம்ம பெருங்காயத்தை வந்து சேர்த்துப்போம். ஸோ அதோட இங்கிலீஷ் நேம் வந்து அசஃபோட்டிட்டா அப்படின்னு சொல்லணும். அடுத்து பெருஞ்சீரகம் அப்படின்னும் சொல்லுவோம், சோம்பு அப்படின்னும் சொல்லுவோம்.
அதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது நம்ம உடம்புல ஹீமோக்ளோபினை வந்து கரெக்டான லெவலில் வச்சுருந்து நமக்கு இரத்த சோகை வராமல் தடுக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே பயன்படுது. ஸோ சோம்பு அப்படின்னு சொல்கிறதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து புளி அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷில் டேமரின் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம வந்து தினமும் நம்ம சமையலில் பயன்படுத்துகிறது தான். இதோட இங்கிலீஷ் நேம் வந்து டேமரின் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பு வந்து அதிகரித்து நம்மளோட ஹார்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. அடுத்து எள்ளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து சிசமி சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இதில் வந்து நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து சர்க்கரை நோயை வந்து வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கசகசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நமக்கு ஏதாவது நெஞ்செரிச்சல் இருந்தது அப்படின்னா, வாயு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த கசகசா வந்து அதுக்கு பயன்படுது. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குங்குமப்பூ அப்படின்னா அதோட இங்கிலீஷ் நேம் வந்து சாஃப்ரான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நம்ம அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது வந்து ஆஸ்துமா சிகிச்சையில் வந்து இந்த குங்குமப்பூ வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வயிற்று புண் இருந்ததுன்னா அந்த சிகிச்சைக்கும் இந்த குங்குமப்பூ பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து சாஃப்ரான் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓமம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதோட இங்கிலீஷ் நேம் தான் கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நமக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கும் வயிறு சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த ஓமத்தை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் நேம் வந்து கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மஞ்சள் தூள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டர்மரிக் பவுடர் அப்படின்னு சொல்லணும். இது நம்ம எல்லா சமையல்லையுமே நம்ம இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்துவோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி சளி ஜலதோஷம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் தூள் வந்து பயன்படுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா அப்படின்னா அதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்பைஸ் மிக்சர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சர் தான் வந்து கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவோம். அதோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து ஸ்பைஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எல்லாம் பிரியாணி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கரம் மசாலாவை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஒன் தனியா தூள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கொரியாண்டர் பவுடர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே வந்து தனியா அப்படின்னா கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட பவுடர் தான் வந்து கொரியாண்டர் பவுடர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மிளகாய் தூள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து சில்லி பவுடர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மிளகுத்தூள் அப்படின்னு சொல்கிறதோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து பெப்பர் பவுடர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் சீரகத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து கியூமின் பவுடர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஃபெனல் பவுடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 37 ஸ்பைசஸோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதை நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.